போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க, ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல, வேலையெல்லாம் சும்மா டக்கு 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 நடக்குது. நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? ஆனா தென்காசி பக்கத்துல இருக்கிற புளியரைங்கிற ஒரு ஊர்ல ஒரு செக் போஸ்ட் இருக்கான். அந்த செக் போஸ்ட் வழியா தான் ஒரு நாளைக்கு 1200க்கும் மேற்பட்ட லாரிகள் தமிழ்நாட்டில இருந்து கேரளாவுக்கு பொருட்களை ஏத்திட்டு போகுதாம். அது பொருட்கள் இல்லையா, கனிம வள கொள்ளைன்னு சொல்றாங்க. பட் அது இப்ப மேட்ரு கிடையாது. இப்ப மேட்ரு என்னன்னா, அந்த லாரிகள் அந்த செக் போஸ்ட கடந்து போகணும்னா, அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு ஒவ்வொரு லாரியும் ரூ. 200 லஞ்சம் குடுக்கணுமா. இந்த வகையில ரூ. 2,50,000 ஒரு நாளைக்கு வசூல் ஆகுதுன்னு நாங்க சொல்லல சார். கேரளாவுல இருக்கிற மாத்ருபூமிங்கிற ஒரு சேனல்ல வேலை பார்க்குற ஒரு ரிப்போர்ட்டரு, ஒரு சேட்டன் வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு, ஒரு லாரியில கிளீனர் மாரியே டிராவல் பண்ணி போயி, லஞ்சம் குடுக்கறது, உள்ள இருந்து ஒரு கை டபக்குன்னு வந்து அந்த லஞ்சத்த வாங்குறது, எல்லாத்தையும் வீடியோ புடிச்சு, அவங்க சேனல்ல போட்டு அம்பலப்படுத்திட்டாங்க சார். கேரளாவுல இருக்கிற எல்லா மக்களும் என்ன தெரியுமா கேட்குறாங்க? தமிழ்நாட்டுல ஒரு கவர்ன்மெண்ட் வந்திருக்குதாம், லஞ்சத்த ஒழிப்பேன்னு சொல்லியிருக்குதாம், அதோட லட்சணத்த பாருங்கன்னு சொல்லி நம்மள கலாய்ச்சு தள்ளுறாங்க சார். சரி, இது உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்ல. ஏன்னா, நீங்க சென்னையில இருக்கிறீங்க. தென்காசி எங்கேயோ டவுன்ல இருக்குது. உங்களுக்கு எட்டி பார்த்தா கூட தெரியாது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, டக்குன்னு லெஃப்ட்ல திரும்பி பாருங்க சார். ஐயா புஸ்ஸி உட்கார்ந்திருப்பாரு. அவரு என்ன பண்ணியிருக்காரு, அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துக்கு 5,00,000 இருந்து ரூ. 30,00,000 வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்காரு. ஒரு அம்மா போயி கோர்ட்ல கேஸே குடுத்துருச்சு. உடனே நீங்க சொல்லலாம், இது வந்து திமுகவின் சதி அப்படின்னு. சார், கேஸ் குடுத்தது திமுக வழக்கறிஞர் இல்ல சார். தாவேகா வழக்கறிஞர். என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, உங்க கட்சி வழக்கறிஞர்கள் கிட்டேயும் லஞ்சம் வாங்கியிருக்காரு. அதுவும் ஒரு பெண் வழக்கறிஞர் தான் இந்த கேஸையே குடுத்திருக்காங்க. அப்படியே கொஞ்சம் ரைட்ல திரும்பி பார்த்தீங்கன்னா, நம்ம மைக்கு ராஜ்மோகன் உட்கார்ந்திருப்பாரு. உங்களுக்கு அப்பப்ப நீங்க பேச மாட்டீங்க. அவரு தானே பேசுவாரு உங்களுக்காக. அவரு உட்கார்ந்திருப்பாரு. அவரோட மனைவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அரசு வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி கிட்ட ரூ. 11,00,000 லஞ்சம் வாங்கியிருக்காங்க. போலீஸ்ல கேஸ் ஆயிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க கட்சியுடைய நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, அந்த லோக்கல் நிர்வாகிகள். செங்கல் சூளையில போயிட்டு கமிஷன் கேட்கறது, அப்புறம் வண்டல் மண் அள்ள போற விவசாயிகள் கிட்ட போய் கமிஷன் கேட்கறது, பழக்கடையில போய் கமிஷன் கேட்கறது, இப்படி வெறும் கமிஷனா கேட்கறாங்க சார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு லஞ்சமா தெரிய வாய்ப்பில்ல. ஏன்னா, குட்கா கேஸ்ல மாட்டுன ஒரு விஜயபாஸ்கரு, நில அபகரிப்பு கேஸ்ல மாட்டுன ஒரு விஜயபாஸ்கரு, 2 பேரையும் வாஷ் பண்ணி கூட வச்சிருக்கீங்க. அதனால உங்களுக்கு இது லஞ்சமா தெரிய வாய்ப்பில்ல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு.